மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே உன்னை காக்கின்றார். அவர் உன் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார் என்று நாம் திருப்பாடல் 121 இறை வார்த்தை 5 வாசிக்கின்றோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிழல் நம்மை விட்டு எப்படி நீங்காதோ அதே போல ஆண்டவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். நம்முடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடிய உன்னதரான கடவுளாக இருக்கிறார். நாம் செல்கிற இடங்கள், சந்திக்கிற மனிதர்கள், போகிற பாதைகள், மேற்கொள்கிற பயணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தாமே தன்னுடைய உடனிருப்பை முன்னும் பின்னும் இடமூலமாக அனுப்பி இந்நாள் வரை ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான இந்நாளில் தெய்வமே, இம்மட்டுமாய் நீர் என்னை பாதுகாத்து உம்முடைய மேலான உடனிருப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக, எனக்கு நிழலாக இருந்த உம்முடைய மேலான கிருபைக்காக, என் வலப்பக்கத்திலிருந்து எனக்கு தேவையான வலிமையை கொடுத்து வருவதற்காக, என்னுடைய வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னுடைய முழு உள்ளத்தால், ஆண்டவரே, என்னுடைய முழு ஆற்றலால், முழு இதயத்தோடு நான் உண்மை அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இதோ இந்த ஆராதனை பாடல் வாயிலாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து, இயேசுவே ஆண்டவரே, உம்மை நான் இன்னும் மிகுதியாய் அன்பு செய்ய வேண்டும், இன்னும் ஆர்வத்தோடு அன்பு செய்ய வேண்டும், எல்லா சூழலிலும் நான் உமக்கு நன்றி சொல்லக்கூடிய நல்ல மகனாக மகளாக வாழ வேண்டிய அருளை ஆற்றலை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து கரங்களை தட்டி வல்லமையோடு இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
ஆம் ஆண்டவரே, இயேசுவே தெய்வமே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து உம்முடைய மேலான கிருபைகளை நினைத்து ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று நீர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற உம்முடைய மேலான உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கடந்த வாரம் முழுவதுமாக எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்து இருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை நீர் வழிநடத்தி வந்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட எல்லா விதமான அந்த சங்கடமான சூழல்கள் ஆண்டவரே, நிலவிய கருத்து வேறுபாடுகள், பிணக்குகள் ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக, எங்களுக்கு தேவையான விடுதலையை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்தமுடைய மேலான உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே இயேசுவே ஆண்டவரே, பல்வேறு விதமான மனப்போராட்டங்கள், படுத்தால் எங்களுக்கு உறக்கம் வருவதில்லை ஆண்டவரே. இது பல மனிதர்களை எங்களை அவதூறு பேசக்கூடிய ஒரு சூழல், எங்களுடைய உடல் தோற்றத்தை வைத்து ஆண்டவரை, பொருளாதார நிலைகளை வைத்து அன்பு தகப்பனே, இது சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அந்தஸ்தை வைத்து பலர் எங்களை தவறாக பேசி இருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவை ஏளனமாக பார்த்து இருக்கிறார்கள், இழிவாக பேசி இருக்கிறார்கள், மனம் காயும்படி ஆண்டவரே எங்களை பேசி இருக்கிறார்கள் ஆண்டவரே. இதோ பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்களை ஆண்டவரே இயேசுவை நாங்கள் மனம் நோகும்படி செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த வேளையில் உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு தேவையான மன தைரியத்தை கொடுத்ததற்காக, மன காயங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, என் பிள்ளைகளை குறித்த கவலை ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்க போகிறேன்? இதோ என் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் படிக்க வைப்பதற்கு போதுமான பணம் இல்லையே, எனக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லையே, கடன் நெருக்கடியினால் ஆண்டவரே இதோ நான் சூழ்ந்து நிற்கிறேன் அப்பா. வெளியில் நான் தலை காட்ட முடியவில்லை ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, பலர் எங்களுடைய வாழ்வை குறித்து இழிவாக பேசுகிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, இதோ நான் சந்திக்கக்கூடிய மன போராட்டங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. தெய்வமே, இது என்னுடைய மன போராட்டங்களிலெல்லாம் நீர் என்னோடு உடனிருந்திருக்கிறீரப்பா. உடைய வார்த்தை அனுப்பி எங்களை திடப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை நினைத்து, ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு அப்படியே நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தூய ஆவியானவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக, வழி நடத்தின உம்முடைய மேலான உடனிருப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ கடந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய பேரன்பினால் எங்களை பாதுகாத்திருக்கிறேன். உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்களை அரவணைத்து வழிநடத்தி வந்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கிற நல்ல வழிகாட்டுதலை, ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் செய்த எல்லா காரியங்களும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், பள்ளிக்கு பெருகும்படியாய் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனப்பாங்கை எங்களுக்கு தந்திருக்கிறேன், பொருளாதார வசதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. சோர்ந்து போனாலும் நாங்கள் வீழ்ந்து விடாமல் ஆண்டவரே நீர் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ தளர்ந்து போன கால்களை திடப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ மனச்சோர்வினால் இருந்த நேரங்களிலெல்லாம் உம்முடைய தூதர்களை கொண்டு அன்பு ஆண்டவரே எங்களுக்கு தேவையான மன தைரியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, இதோ உம்முடைய பாடுகள் நீர் சந்திக்க இயலாமல் இருந்த பொழுது, அந்த கெத்சமனி தோட்டத்திலே நீர் ஆண்டவரே மன துயரோடு இருந்த பொழுது வான தூதர்கள் எப்படி உம்மை திடப்படுத்தினார்களோ, அதே போல் அன்பு ஆண்டவரே, நாங்கள் மன போராட்டத்தோடு இருந்த அந்த நேரங்களிலெல்லாம், மனபாரத்தோடு இருந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவரே பல்வேறு விதமான தவறான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்கிற அந்த ஆலோசனைகள், எண்ணங்கள் வந்த பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த மன வலிமையையும் ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை திடப்படுத்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நேர்மறையான முறையில் வாழ்வதற்கு தேவையான ஏற்ற சூழலை கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய துதிகன மகிமைகள் ஆராதனை அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலிகளை ஏற்றுக்கொள்வீர், எங்களுடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்வீர், எங்களுடைய புகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவரே, இது நாங்கள் முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோமே என்று சொல்லி, ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் எங்களையே முழுமையாக உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி 2 கரங்களை மார்பில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த நற்கருணை ஆராதனையில் உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ளாய் நீங்கள் முழுமையாய் உங்களையே சரணாகதியாக்குங்கள். தொடக்கனுள்ள ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். சாராளால் துரத்தப்பட்ட பொழுது அங்கே ஆகார் பாலைவனத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றி, உன்னுடைய எஜமானி அம்மாவிடம் செல், அவர் சொல்கிறபடி நட, அப்பொழுது ஆண்டவர் உன்னை இன்னும் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இது ஆகாரை போல நம்முடைய வாழ்வு வெறுமையாய் இருக்கலாம். வருத்தங்களோடு, துன்பங்களோடு, பாரங்களோடு இருக்கலாம். இது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய உடல் சார்ந்த நோய்கள், உங்களுடைய பொருளாதார தடைகள், இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையான அமைதி, குறிப்பாக மருத்துவமனைகளிலே யாரெல்லாம் பல்வேறு விதமான நோய்களினால் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய அழுகுரல்கள் அனைத்தையும் ஆண்டவர் கேட்டருளும்படியாய், அவருடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுத்தருளும்படியாய் இதோ இந்த நேரத்தில் நாம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். அதே போல் நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில் யாரெல்லாம் பல்வேறு விதமான நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ எல்லாரும் எப்படியே ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். என் திக்கற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரின் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தார் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க இது நம்முடைய திக்கற்ற அந்த நிலையை ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். விபத்தினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். இதோ பெற்றோரால், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். வாழ்வதற்கு வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், தற்கொலையினால் தங்களுடைய வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்று தவறான முடிவை எடுக்க விரும்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள், எல்லாவற்றையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு தகுந்த மனமாற்றத்தை கொடுத்து, நல்ல சிந்தனைகளை கொடுத்து, நீ என் பார்வை விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், ஆதலால் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க ஆண்டவருடைய பார்வை விலையேற பெற்ற பிள்ளைகளாக வாழ இதோ இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் நாம் ஒப்புக் கொடுத்து இந்த பாடல் வாயிலாக விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இதோ என்னுடைய வேதனைகள், மனபாரங்கள், மன துயரங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும், என் கண்ணீர், என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் கண்ணீரை காண்கிற தேவனே, எனக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். என் தடைகள் மாறுவனவாக வானகத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரே அபரிவிதமான ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான நன்மைகளை எனக்கு தந்திரளும்படியாய் நாங்கள் எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. ஆம் ஆண்டவரே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே. இது போல நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய மனித அறிவை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்பா. எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அந்த மேட்டிமைத்தனத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ நாங்கள் எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய வழிகள், எங்களுடைய திட்டங்கள், பாதைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பாக செயலாற்றுவார் என்று நாங்கள் திருப்பாடல் 37 இறைவார்த்தை 5 வாசிக்கின்ற ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களுடைய வழிகள், எதிர்காலத்திற்கு நாங்கள் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் இதோ சாத்தியமாகுமா? எங்களுக்கு கை கூடுமா? என் பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் அமையுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்குமா என்கிற ஒரு விதமான ஏக்கத்தோடு உடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, மருத்துவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. ஆனால் பல நேரங்களில் மருத்துவம் தோற்று போய்விடுகிறது. தெய்வமே, உம்மால் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா என்று சொல்லி இதோ பச்சிலையோ மருந்தோ சுகம் கொடுக்கவில்லை, மாறாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சுகம் கொடுக்கிறது என்று ஆண்டவர்கிட்ட அப்படி வார்த்தை அனுப்பி தெய்வமே எங்களுக்கு விடுதலை தாரும் அப்பா, எங்களுக்கு சுகம் தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் பொருளாதார தடைகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்படுவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. அன்பின் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாரங்களையும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இயேசுவே, இதோ உம்முடைய இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வெறுமையாய் செல்லாதபடி ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இதோ திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, மனப்போராட்டத்தினால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஏச்சு பேச்சுகளுக்கும் ஆண்டவரே சொல்லன்னா துயரங்களுக்கும் உள்ளாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமணமான தம்பதிகளையும் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ கற்பத்தை உருவாக்கினானோ கற்பத்தின் தடையை ஏற்படுத்துவேனோ என்கிற அந்த இறை வார்த்தைக்கு இணங்க இதோ கற்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகள் அனைத்தும் உம்முடைய வார்த்தையினால் நிர்மூலமாக்கும்படியாய், ஒன்றுமில்லாமல் ஆகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை அனுப்பி ஆண்டவரே, கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இல்லற வாழ்வுக்கு அணி கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமைந்திட நீரே அவர்களுக்கு தேவையான பெலனை ஆசீரை தந்திருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ நிரந்தர வேலைவாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எனக்கு திறமை இருக்கிறது, இதோ ஆண்டவரே எனக்கு நல்ல அறிவு இருக்கிறது, நன்றாக நான் படித்திருக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையவில்லை, ஏன் எனக்கு திருமண வாழ்வு அமையவில்லை,
இதோ எனக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாததனால் திருமண தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றனவே, வருகிற வரன்கள் எல்லாம் தட்டி கொண்டே செல்கின்றனவே என்று புழுக்கத்தில் இருக்கக்கூடிய, மனவேதனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பை தந்திருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவரே அவருடைய தகுதியின் பொருட்டு ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்துருளும்படியாய், நல்ல வருமானத்தை தந்திருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இதோ கடன் நெருக்கடியினால் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இயேசுவே, இதோ கடன் நெருக்கடியிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்திருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இனி நீ யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க இதோ என் பிள்ளைகளுடைய எல்லா விதமான பொருளாதார தடைகள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்படுவனவாக. ஆண்டவரே, அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து இதோ இந்த பகுதியில் நாங்கள் வாழக்கூடிய சமூகத்தில் மாண்போடு மதிப்போடு வாழ வேண்டிய நல்ல சூழலை இதோ என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்திருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இயேசுவே, உடல் நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் படுக்கையில் நோயிற்று கிடக்கையில் ஆண்டவர் அவனுக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கையில் என்று எழும்படி செய்வார் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க இதோ மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே விபத்துக்களினாலும் ஆண்டவரே உடல் நோயினாலும் படுத்த படுக்கையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்தாமே கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எத்தனை நாள் இந்த வலி, எத்தனை நாள் இந்த வேதனை, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அனுப்பி விடுதலை தந்திருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நோயிலிருந்து அவர்கள் சுகம் பெறுவார்களாக, இயல்பு வாழ்க்கை வாழ்வார்களாக, எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை பெறுவார்களாக. இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனமிறங்கும் என்று சொல்லிய அந்த பார்வையற்ற பார்த்திமை போல் ஆண்டவரே, இதோ பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எங்களுடைய கண்ணீரை எல்லாம் கண்ணோக்கும்படியா நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எசேக்கியா மன்னனுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவரே அவனுடைய ஆயுள் நாளை 15 ஆண்டுகள் நீர் நீட்டி கொடுத்தது போல இதோ பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆயுள் நாளை நீர்தாமே நீடிய ஆயுளை கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய கண்கள் அபிஷேகம் பெற வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள் அபிஷேகம் பெற வேண்டும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய கண்களினால் நாங்கள் தகாதவற்றை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, படைக்கப்பட்ட பொருள்களை, குறிப்பாக சக மனிதனை, என்னுடைய உடன் பிறந்த சகோதரனை சகோதரியை இச்சையோடு நாங்கள் நோக்கி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ அப்படிப்பட்ட நேரங்களை எல்லாம் நினைத்து நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் அபிஷேகம் பெற வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய காதுகள் அபிஷேகம் பெற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியவையாக, பிறருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவையாக, பிறருக்கு ஆண்டவரே நம்பிக்கை கொடுக்கக்கூடியவையாக மாறுவனவாக. ஆண்டவரே, எங்களுடைய நாவை ஆண்டவரே எசாயாவின் நாவை தொட்டு புனிதப்படுத்தினது போல இதோ எங்களுடைய நாவினை புனிதப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பாதைகள், பயணங்கள், சந்திக்கிற மனிதர்கள் ஆண்டவர் எல்லாவற்றும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள் அனைத்திலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்தொடி ரத்தம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிரசிலிருந்து வழிந்தொடி ரத்தம் எங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை பெற்றுக் கொடுப்பனவாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.
மாண்புயரும் வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவியை பெறுக. மாண்புயரும் வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமிதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களையே படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று நாம் ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1 வாசிக்கின்றோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, குறிப்பாக நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பார்வைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையுமே என்ன அப்படின்னா அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கணும், தூயதாக இருக்கணும். நம்ம தூய பிள்ளைகளாக வாழ இந்த கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நமக்கு ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருப்பலியில் இந்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். பல்வேறு விதமான விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், அதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் கடவுள் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கணும். அப்படின்னா நம்முடைய வழிபாடு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கணும். அப்படின்னா நம்முடைய இதயம், நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், நம்முடைய வார்த்தை, நாவு எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா புனிதமானதாக, தூயதாக, உயிருள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த பலியில் நாம் தூய மக்களினமாக வாழ கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை, இந்த உடலை என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு உகந்ததாக மாற்ற தேவையான பலனை, ஆற்றலை வேண்டி நம்மை நாம் இந்த பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பல நேரங்களில் நம்முடைய பார்வையினால், நம்முடைய சிந்தனையினால், நம்முடைய வார்த்தையினால் நம்ம தவறுகளை செஞ்சுருக்கிறோம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழாமல் இருந்திருக்கிறோம். அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து இந்த கல்வாரி பலியில், இந்த இரக்கத்தின் திருப்பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசுவே, என் குற்றங்கள், என்னுடைய பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய இரக்கம் என் மீது கடந்து வரட்டும். என்னுடைய எல்லா விதமான சாபக்கட்டுகள் இருந்தும் பாவங்கள் இருந்தும் விடுதலை கொடுக்கட்டும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்து வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
செய்த கடவுளே எங்களையும் உங்களையும் உயிர்த்தெழச் செய்வார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 7 - 15 வரை. சகோதர சகோதரிகளே, இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் வாழ்வில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கேற்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்கள் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் முன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். மிகவும் துன்புறுகின்றேன் என்று சொன்னபோது நான் நம்பிக்கையோடு இந்த மனிதரையும் நம்பலாகாது என்று நான் மனக்கலத்தில் நான் சொன்னேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிகவும் மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே ஊழியன். நானும் பணியாளன், உம்மடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு
வாழ்த்துவே. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 முதல் 32 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விபச்சாரம் செய்யாது என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மணவிலக்குச் சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம வீட்டில் குறிப்பாக நம்மீது அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், ஒருவேளை பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவங்க, அவங்க நம்மளை சொல்லுவாங்க, இந்த அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் நீ பேசக்கூடாது, நான் சொல்கிறத நீ கேளு என்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் தவறு செய்கின்ற பொழுது அல்லது நாம் ஏதாவது மாற்று கருத்து நம்முடைய பெற்றோருக்கு எதிராக கொடுக்குறப்ப அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு எதிராக கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம மீது அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் அல்லது நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், நான் சொல்கிறத நீ கேளுப்பா, அதான் சொல்கிறது. அதே போல் தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறார். என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, சட்டங்களில் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத. இன்றைக்கி நான் ஒரு புதிய சட்டத்தை கொடுக்குறேன், புதிய வாழ்வியல் நெறிமுறையை நான் உனக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறத நீ கடைபிடிச்ச அப்படின்னா உனக்கு வாழ்க்கை உண்டு, உனக்கு வாழ்வு உண்டு, உனக்கு வளமான எதிர்காலம் உண்டு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளில் எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எல்லாருமே என்ன, அதாவது ஒரு கண் இல்லாமல் ஒரு கை இல்லாமல் என்ன பேச வாய் இல்லாமல் அப்படி நம்முடைய வாழ்வு, நம்முடைய உடல் அப்படியே குறைவுள்ள ஒன்றாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே ஊனமுள்ளவராக நிச்சயமாக நான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளுமே நம்மளை அறியாமலேயே பல்வேறு விதமான
ஊனியல்பின் நாட்டங்களுக்கு நாம் உள்ளாக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, என்ன எல்லானுக்கும் சகஜம் தானே, திருமணத்திற்கு புறம்பான உறவு, இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே, ஏன்னா இன்றைக்கு சமூகத்தினுடைய பின்னணி, ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா போனால் போகிறாங்க என்கிற ஒரு சிந்தனை, ஒரு போக்கு. திருமணத்தை வந்து யார் ஏற்படுத்தினார் அப்படின்னா கடவுள் தான் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய சமூகத்தினுடைய கட்டமைப்பும் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அது வந்து திருமணம் அது வந்து பேணி பாதுகாக்கப்படணும். ஏன்னா ஒரு குடும்பம்தான் ஒரு நாட்டினுடைய, ஒரு திருச்சபையினுடைய, ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பாக அது வந்து இருக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த திருமணம் அல்லது இந்த குடும்பம், அதனுடைய புனிதத்துவம், அதனுடைய மேன்மை, அதனுடைய மதிப்பு, அது என்ன செய்யப்படணும் அப்படின்னா அது ஒவ்வொரு நாளும் அது வந்து பாதுகாக்கப்படணும். சமூகத்தில் வந்து அது வந்து அப்படியே மிளிரணும் என்பது தான் திருச்சபையினுடைய நோக்கமாக இருக்கிறது. சமூகத்தினுடைய கட்டமைப்பும் அதான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ அந்த சட்டங்கள் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. திருச்சபை சட்டத்தில் மாற்றம் இருக்கிறதா? நீங்கள் வந்து சேர்ந்து வாழலாம், பிடிச்சிருக்கிறவரை சேர்ந்து வாழலாம், அப்புறம் நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா விட்டு விலகிடலாம் அப்படிங்கிற ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? நிச்சயமாக வந்து இல்லை. அதே போல் நம்முடைய பார்வைகள் வந்து மாற்றம் அடையுது. நான் ஒரு பெண்ணை வந்து தவறான நோக்கத்தோடு பார்க்குறேன், அல்லது வந்து தேவையில்லாத வார்த்தைகளை நான் வந்து ஆதாரம் இல்லாமல் வந்து பேசுகிறேன். அதில் ஏதாவது திருச்சபையில் மாற்றம் இருக்கிறதா? திருச்சபை சட்டத்தில் ஏதாவது மாற்றம் வந்து இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இயேசுவின் காலத்தில் என்ன சட்டம் இருந்ததோ அதே ஒரு சட்டத்தை தான் இன்றைக்கும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை வந்து பின்பற்றி வருகிறது. ஆனால் ஒரு சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரும்பான்மையான ஒரு பார்வை இருக்கிறது. என்ன ஒரு பார்வை? இன்றைக்கு இளம் பிள்ளைகள் அவங்க உடை உடுத்துறது சரியில்லைப்பா, எல்லாம் வந்து என்னமோ அவங்க விருப்பம் போல் போகிறாங்கப்பா, அவங்க விருப்பம் போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடக்கிறாங்கப்பா, 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரே ரூமில் அந்த அறையில் வந்து வசிக்கிறாங்கப்பா, திருமணத்துக்கு முன்னாடி தகாத வாழ்க்கை முறைப்பா, இதெல்லாம் இன்னைக்கு வந்து தப்புன்னே தோணலப்பா, என்ன இதெல்லாம் பெரிய தப்பே இல்லைப்பா, சேர்ந்து வாழ்கிறதுல என்ன இருக்கிறது, சேர்ந்து போகிறதுல என்ன இருக்கிறது என்கிற ஒரு பெரும்பான்மையான ஒரு பார்வை என்ன சொல்லுகிறது அப்படின்னா இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் குற்றம் இல்லை என்று வந்து நியாயப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு, ஒரு சிந்தனை வந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து தவறு. நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உலகத்தில் தவறு இருக்குது, அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று, அதனால் நீ அதில் விழுந்துட்ட அப்படிங்கிறதுனால, நீ அதையே பின்பற்றி இருக்கிற அப்படிங்கிறதுனால அதை நியாயப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் நன்மையான காரியங்கள் இருக்கிறது, அந்த நன்மையான காரியங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீ அதை பின்பற்று, அதை வாழ்வாக்கு. அதை வாழ்வாக்குனா தான் நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னா நீ வந்து எனக்கு உகந்த பிள்ளையாக நீ இருக்க முடியும், நீ வாழ முடியும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. பிரியமானவர்களே, இப்போ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்குது. சரிங்களா? இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவங்க வந்து முதல்ல வர்றது, 2வது வர்றது, இந்த உலகம் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். இந்த இத்தனை வினாடிகளில் இந்த 100 மீட்டர் வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து இவர் வந்து வெற்றி அடைந்து விட்டார், இது வந்து என்ன வந்து ஒரு வரலாறு படைச்சிட்டாரு, கின்னஸ் ரெக்கார்டு வந்து படைச்சிட்டாரு அப்படின்னா வந்து இந்த உலகம் நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ முதல்ல வரியோ 2வது வரியோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு முக்கியம் அல்ல, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கில் நீ அதாவது நிறைவு செய்கிறாயா, அந்த கொடுக்கப்பட்ட இலக்கில் நீ வந்து என்ன செய்கிற அப்படின்னா அதை நிறைவு செய்கிறாயா, பூர்த்தி செய்கிறாயா, அந்த இலக்கில் வழி தவறாமல் ஐயோ எனக்கு முன்னாடி போனவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க, முதல்ல போயிட்டாங்க, இனி நான் போய் என்னத்தை பண்ண போகிறேன், நான் என்னத்தை சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த ட்ராக்கில் வந்து அப்படியே போகாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பாருங்கள் எல்லாருமே ஓடுவாங்க, அதில் யாராவது 3 பேர் தான் வந்து பரிசு வாங்க போகிறாங்க. ஆனால் மற்ற எல்லாருமே 10 பேர் 20 பேர் ஓடினாலும் அந்த இலக்கினை அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் பூர்த்தி செய்கிறாங்க. அப்போ எத்தனை வினாடியில் நான் வந்து இந்த 100 மீட்டரை வந்து கடந்து சென்றிருக்கிறேன், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ திருச்சபையின் நோக்கம், அதே போல் கடவுளுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது, கெட்ட காரியங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்சது என் கண்ணுக்கு வந்து கெட்டதாக நான் பார்க்குறேன், எதெல்லாம் எனக்கு என் கண்களுக்கு களிப்பூட்டக்கூடிய காரியத்தையா நான் வந்து பார்க்குறேன். சரிங்களா? அப்போ என் மனசு விரும்பக்கூடியதையா நான் வந்து பார்க்குறேன், அதனால எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னா அந்த காரியத்தை அந்த தவறை நாம் வந்து தொடர்ந்து செய்யக்கூடாது.
மாறாக கடவுள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் உன்னை படைச்சிருக்கிறது தூய மக்களினமாக வாழதான். அதனால நம்ம இந்த எபேசியர் எழுதிய புத்தகத்தில் வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ வேண்டுமென கடவுள் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பவுலடியார் நமக்கு வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. இப்போ பிரியமானவர்களே, அப்போ இன்றைக்கு வந்து நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம் பாருங்க, விபச்சாரம் செய்யாதே, அதே போல் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்காதே, சரிங்களா? அப்புறம் வந்து கண்ணு தப்பு செஞ்சுச்சு அப்படின்னா ஒரு கண்ணை நீ பிடுங்கி எரிஞ்சிரு, ஒரு கை தப்பு செஞ்சு அப்படின்னா அதை வெட்டின்னு எரிஞ்சிரு, அப்போலாம் வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறார், சரிங்களா? அப்போது இந்த கட்டளை இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து பாவசங்கீதனம் பண்ணுறோம், பாவசங்கீதனம் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை பிடிக்காதவங்க நம்ம முன்னாடி வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோபம் வருது, அந்த மன்னிக்க முடியாத ஒரு சூழல் வந்து வெளிப்படுகிறது. இது யதார்த்தம், இது வந்து யதார்த்தம். இது ஒரே நாளில் சரியாயிடுமா? நிச்சயமாக சரியாகாது. அப்போ என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அவருடைய மனமாற்றத்திற்காக, ஆண்டவரே இதை தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணிட்டாங்கப்பா, என்னை வந்து காயப்படுத்திட்டாங்கப்பா, என்னை வந்து என்ன மனசு நோகும்படி பேசிட்டாங்கப்பா, நான் வந்து மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மன்னிக்கக்கூடிய நான் மன்னிக்கிறேன், திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் திருப்பலி முடிஞ்ச உடனே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, போனால் அவங்கள பார்த்தா எனக்கு அப்படி கோபம் வந்துக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து நான் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. இதே போல தான் உடல் இச்சையோடு நோக்குதல், சரிங்களா? பாவசங்கீதனம், நிறைய பேர் பாவசங்கீதனம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபாதர் நான் வந்து ஒவ்வொரு முறையும் பாவசங்கீதனம் செய்கிறேன், என்னுடைய பாவத்தை அறிக்கை எடுக்கிறேன், அந்த உடல் இச்சை, அந்த காம உணர்வு நான் வந்து கட்டுப்படுத்த நினைக்கிறேன், அதை மீறி அதை கடந்து நான் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலை ஃபாதர், என்ன செய்யணும்னு தெரியலை ஃபாதர். அப்படி இச்சையோடு ஒரு பெண்ணை வந்து வயது குறைந்தவர்களை வயது மூத்தவர்கள் வந்து பார்க்கிறேன் ஃபாதர், திருமணத்திற்கு புறம்பான உறவு இருக்குது ஃபாதர், ஆனால் மனசு சொல்லுது ஃபாதர், திருப்பலியில் பங்கெடுக்கிறப்ப பாவசங்கீதனம் பண்ணுறப்ப அந்த மாதிரி செய்யக்கூடாது ஃபாதர், இப்போ நான் முடிவெடுக்கிறேன் ஃபாதர், ஆனால் முடியலை, ஒரு போராட்டம் இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு ஒரு சோதனை அன்றாடம் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. இப்போ சோதனை வர்றதுனால என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நம்ம அப்படியே பின்வாங்கிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து தொடர்ந்து முன்னேறணும். இது இல்லை இன்னைக்கு நான் தோர்த்துட்டேன், நாளைக்கு நான் எழுந்து ஒரு அடி முன்னாடி போவேன், அதற்கு அடுத்தல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அடி முன்னாடி போவேன். அப்படியே ஒரு நாள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு படி முன்னேறி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், கடவுளுக்கு உகந்ததாக நம்ம வந்து மாற்ற வேண்டும். இதுதான் இன்றைக்கு வந்து ஆண்டவர் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான செய்தி. நீ வந்து விபச்சாரம் செய்யாத, நீ உச்சையோடு நோக்காத, சரியா? அதே போல் வந்து விவாகரத்து செய்யாத, இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, அடிப்படையில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழகான பாடம். அந்த பாடம் என்ன அப்படின்னா, தூய மக்களினமாக நாம் வாழ வேண்டும். இதுதான் இன்றைக்கு நமது முன்னுரையில் நான் உங்களுக்கு அழகாக சொன்னேன். என்ன அப்படின்னா, ரோமருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1 வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களையே படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. ஏன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், ஜெபமாலை சொல்கிறோம், இறை வார்த்தை வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மளால் வந்து நம்முடைய பலவீனத்திலிருந்து முழுமையாக வெளிவர முடியலை. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, பல நேரங்களில் நாம் வந்து கடவுளை திருப்திப்படுத்தாமல், கடவுளுக்கு உகந்த விதத்தில் நம்முடைய நோன்பை மேற்கொள்ளாமல், அல்லது வந்து கடவுள்கிட்ட முழுமையாக வந்து பங்கெடுக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காட்சி படம் பார்க்க போகிறது போல, திரையரங்குக்கு போகிறது போல, இன்றைக்கி இந்த சாமியார் வந்து பிரசங்கம் எப்படி வைக்கிறாரு, என்ன கருத்தில் வைக்கிறாரு என்று என்ன செய்கிறோம் அப்படின்னா, எப்படி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கிறது, அதை தான் வந்து அதை பார்க்க வரக்கூடிய மக்களை போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் வந்து இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் முழுமையாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கறதில்லை. திருப்பலியில் பங்கெடுத்தாலும் சரி, திருப்பலி நிறைவேற்றினாலும் சரி, அல்லது வந்து இறை வார்த்தை வாசிக்கிறப்பதையும் சரி, ஜெபமாலை சொல்கிறப்ப
பல நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெயமாலை சொல்லிட்டு அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அடுப்பு ஆனன்னு சொல்கிறது, கதவை சாத்துன்னு சொல்கிறது, புனித மரியே கதவை சாத்து என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படியே முழுமையாக நம்ம வந்து பங்கெடுக்காமல் வேடிக்கைக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுத்து அல்லது அடுத்தவங்க வந்து தவறான நோக்கத்தோடைய பார்த்து கொண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய வழிபாடுகளில், நம்முடைய நம்பிக்கை சார்ந்த காரியங்களில், பக்தி முயற்சிகளில் நாம் வந்து ஈடுபடுறோம். இப்படி ஈடுபடுறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னோக்கி போகாமல் பின்னோக்கியே நம்ம வந்து போய்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு பொய் சொன்னதுக்கு என்ன, ஒரு பொய் சொன்னால் என்ன அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் நானும் வந்து ஒரு சின்ன பொய் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நான் வந்து நியாயப்படுத்தி கொள்ளக்கூடாது. உலகத்தின் போக்கின்படி நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா வாழக்கூடாது. நாம் வந்து ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்கிறோம்ப்பா, நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றேன்ப்பா. இந்த திருப்பலி நிறைவேற்றுகின்றப்ப இந்த நேரத்தில் மட்டும் என்னுடைய உள்ளம் வந்து அப்படியே புதுப்பிக்கப்பட்டது இருக்கக்கூடாது. இங்கு நான் பெறக்கூடிய இந்த சிந்தனை, இந்த அனுபவம், அந்த கடவுள் அனுபவம் இருக்கிறல்லவா, அந்த இயேசு அனுபவம், அப்பா அனுபவம், இந்த அனுபவம் என்ன செய்யணும் அப்படின்னா நான் சந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் அப்படியே கடந்து போகணும், எல்லாருக்கும் கடந்து போகணும். நான் வந்து என்னை கேவலப்படுத்தினாலும், என்னை வந்து அவமானப்படுத்தினாலும், என்னை தரைக்குறைவாக பேசினாலும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்காக மன்றாடணும். பேச்சுக்கு பேசு, பதிலுக்கு பதில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா பழி வாங்கணும் என்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்து வந்துவிடவே கூடாது. இந்த பழி வாங்கணும் என்கிற எண்ணம், பேச்சுக்கு பேச்சு அல்லது பதிலுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம், இது என்ன அப்படின்னா இது உலகத்தின் பார்வை. நிறைய பேர் தூண்டி விடுவாங்க, நீ என்ன அமைதியாக இருக்கிற, நீ சும்மா பேச வர்றதை பார்த்துக்கலாம், நம்ம வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தூண்டி விடுவாங்க. நம்ம அப்படிலாம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அது வந்து அது இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது. நம்ம அமைதியாக கடவுளுடைய பிரசன்னத்தில் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறப்ப ஆண்டவரே இந்த நிலைகள், இந்த இடர்பாடுகள், இந்த தடைகள் இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் என்ன செய்வார் அப்படின்னா நமக்கு தேவையான பலனை, நமக்கு தேவையான வழிகாட்டுதலை, ஆற்றலை கொடுப்பார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், பவுலடியார் சொல்கிறார் என்ன அப்படின்னா எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ பிரியமானவர்களே, இப்போது நம்ம வந்து இந்த உலகத்தின் போக்கின்படி வாழக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க, நானும் தப்பு பண்ணுவேன், எல்லாரும் பொய் சொல்கிறாங்க, நானும் பொய் சொல்கிறேன், எல்லாரும் திருடுறாங்க, நானும் திருடுறேன், எல்லாரும் பொய் கணக்கு எழுதுறாங்க, நானும் பொய் கணக்கு எழுதுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களும் செய்கிறாங்க, நீ அவங்கள கேட்க மாட்டேங்கிற, ஏன் கடவுளையும் அவங்கள தண்டிக்கலை, எப்போ ஏன் என்னை மட்டும் நீங்கள் தண்டிக்கிறாரு அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. இது உலகத்தின் பார்வை. இப்போ கடவுளுடைய பார்வை என்ன அப்படின்னா நம்ம அவருக்கு உகந்த மக்களாக, தூய மக்களினமாக. இன்றைக்கு முதல் வாசகத்தில் வந்து வாசிக்க கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பல பிரச்சனை பவுலடியாருக்கு வந்து வருது. அப்படி பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் எதுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி பவுலடியார் வந்து விட்டு விலகலை, அதை அந்த தன்னுடைய பணியை வந்து விட்டு விடலை. என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து ஆண்டவருக்காக, சரிங்களா, தொடர்ந்து ஆண்டவருக்காக அவர் வந்து தங்களுடைய வாழ்வை அப்படியே அர்ப்பணிக்கிறாரு. இப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க, விபச்சார தொழில் ஈடுபடுறாங்க, வயிற்று பழப்புக்காக செய்கிறேன். ஏன் எத்தனையோ வேலைகள் இருக்கிறதல்லவா, சமூகத்தில் எத்தனையோ வேலைகள் இருக்கிறதல்லவா, ஏன் அந்த வேலைகளை செய்யக்கூடாது? நம்ம வந்து நிறைய பேர் மனம் மாறி இருக்கிறாங்கல்ல, வேணாம் இந்த வேலை, இப்படி இந்த ஊதாரித்தனமான பொழப்பு நமக்கு வேண்டாம், நம்ம வந்து சமூகத்தில் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் என்ன இப்படிப்பட்ட விபச்சார தொழில் ஈடுபட்டவங்க வந்து தகாத வாழ்க்கை முறையை வாழ்ந்தவங்க மனம் மாறி இருக்கிறார்கள். பலருக்கு வந்து சாட்சிகளாக வந்து இருக்கிறாங்க. சரிங்களா, நிறைய அறக்கட்டளைகள் இருக்கிறது. அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, அப்போ இந்த உலகத்தில், சமூகத்தில் தப்பு இருக்குதா, தவறுகள் இருக்கிறதா, இந்த உலகத்தின் பார்வையும் ஈர்க்குது. சும்மா ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம், ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாம், ஏன்னா ஒரு வாட்டி குடிச்சு பார்க்கலாம். இந்த உலகம் நமக்கு வந்து சொல்லுது. இதனால் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா
நம்மளை நாம் நியாயப்படுத்தி விடக்கூடாது. கடவுள் சொல்கிறாரு, நீ நல்லதை தெரிவு செய்யு, நீ நல்லதை தெரிவு செய்ய, நல்லதை பின்பற்று, எது உகந்தது, எது நல்லது, எதை என்ன செய்ய நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். இதே ஒரு சிந்தனையை இது நம்ம எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 14 வாசிக்கணும். என்ன அப்படின்னா, அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். சரிங்களா? அப்போது நாம் கடவுளோடு இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் இறைவார்த்தை அறிவிக்கிறேன். சரிங்களா? எனக்குள்ளாய் பலவீனம் இருக்குது, எனக்குள்ளாய் குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைபாடு அப்படி சொல்லிக்கிட்டே நான் போயிட்டே இருந்தால் நான் கடவுளுக்கு உகந்த பிள்ளையை வாழ முடியாது. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த பலிபீடத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஒப்பு கொடுக்குறேன். தெய்வமே, இதுதான் என்னோட பிரச்சனைப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இது மாறணும் ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் முயற்சி எடுக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் ஏதோ தோற்று போய்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தேவையான தூய ஆவியானோட வழிகாட்டுதல் தாரும் ஆண்டவரே, வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கடவுளுக்கிட்ட நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, அர்ப்பணிக்கின்ற பொழுது, கடவுள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த தூய ஆவியானவரை நமக்குள்ளாய் அனுப்புகிறார். அந்த தூய ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு நினைவூட்டுறாரு. ஏற்கனவே கற்றுக்கொண்டதை என்ன பண்ண அப்படியே நினைவூட்டுகின்றார். நீ இப்படி தான் வாழணும், பொய் சொல்லாத, தூய்மையாயிரு, அமைதியாயிரு. இப்போ பிரியமானவர்களே, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நமது பங்கெடுக்கிறோம் அப்படின்னா என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய செயல்பாடுகள் மாறணும். உள்ளமானது மாற்றமடைய வேண்டும், புதுப்பிக்கப்படணும். நான் கோபத்தோடவே வந்தேன், மன்னிக்க முடியாமல் வந்தேன், இறுகிய மனசில் வந்தேன், கல் நெஞ்சத்தோடு வந்தேன். இப்போ அப்படியே நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிறேன், நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்கிறேன். ஆனால் என் மனசு மாறல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை சாதிக்க போகிறோம், எதை நான் பெற்றுக்கொள்ள போகிறோம், கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்போ பிரியமானவர்களே, இன்றைய நாள் ஒப்பு கொடுப்போம். கடவுள் இன்றைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, தூய மக்களினமாக வாழணும். எசாயா புத்தகம் அதிகாரம் 35 இறை வார்த்தை 8 இப்படியாக வாசிக்கிறோம். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும், தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார், அவ்வழிவரு பேதையரும் வழிதவறி செல்லார். பேதையரும் வழிதவறி செல்லார், ஒன்றும் தெரியாதவங்க பேதையர். சரிங்களா? அந்த வழியில் வர்றவங்க அவங்க வழிதவறி செல்லார். இப்போ யார் இந்த வழியில் போக முடியும் அப்படின்னா, தீட்டுப்பட்டோர் அதில் போக முடியாது. அப்போ நான் உடல் இச்சையோடு பார்க்கிறப்ப நான் தீட்டுப்பட்டுட்டேன், என் கையினால் தவறு செய்கிறப்ப நான் தீட்டுப்பட்டுட்டேன், என் உடலை தவறாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பயன்படுத்துகின்ற பொழுது நான் தீட்டுப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய சிந்தனைகள் தவறாக இருக்கின்ற பொழுது, என்னுடைய பார்வைகள் தவறாக இருக்கின்ற பொழுது நான் தீட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். அப்போது இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் உட்காந்துக்கிட்டு நான் என்னையை பற்றி யோசிக்காமல், என்னுடைய மனமாற்றத்தை குறித்து சிந்திக்காமல், என் வீட்டுக்காரை பற்றி அல்லது என் பிள்ளைகளை பற்றி அல்லது நான் அவங்க பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி அவங்கள பற்றி இவங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படவில்லை. இந்த இடம், இந்த நற்கருணை கொண்டாட்டம், இந்த திருப்பலி ஒரு நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையில் யார் தகுதி உள்ளவர்களாக இருக்க முடியும் அப்படின்னா தூயவர்களாக இருக்கக்கூடிய மட்டும்தான். அதனால தான் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் தகுதி பெறும் பொருட்டு தொடக்கத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த தூய மறை நிகழ்வை தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் மருந்துவோம். இப்போ தூய வழி இந்த இடத்துல, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா தான், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா தான், நம்முடைய பார்வைகள் தூயதாக இருந்துச்சு அப்படின்னா தான் கடவுளுடைய அந்த அதிசயத்தை, அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என் வாழ்வு எப்படியாக இருக்கிறது? இல்லைப்பா, நான் திருப்பலியில் போவேன், பங்கெடுப்பேன், அது ஒரு பொழுதுபோக்கு, வயசாயிருச்சு, வீட்டில் நேரம் போகலை, என்ன காலையில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவோம், நான் ஜெபமாலை சொல்கிறேன், வீட்டில் நேரம் போகிறதுனால ஜெபமாலை சொல்கிறேன், அல்லது இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் ஜெபமாலை சொல்கிறேன், ஆனால் மனசெல்லாம் மாற மாட்டேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்தும் பயன் இல்லை. யூதாசு பங்கெடுத்தார், அந்த இறுதி ராவணில் பங்கெடுத்தார், ஆனால் உள்ளம் மாற்றம் அடையலை. சீடர்கள் எல்லாருமே மாற்றம் அடையலை, எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, எல்லோரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனநிலை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் கடந்து வராது,
ஆகவே நண்பு மக்களே, இந்த திருப்பலியில் நாம் வந்து ஒப்பு கொடுப்போம். கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக வந்து ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்குறப்ப இந்த கடவுள் என்ன செய்வார் அப்படின்னா, நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றுவார். நிறைகளாக மாற்றக்கூடிய கடவுளிடத்தில், இந்த பலிபிடத்தில் நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவருடைய அருள்வரம், அவருடைய அருட்கரம் தொடர்ந்து நம்மை வழி நடத்த, தூய மக்களினமாக வாழ, அவருடைய பார்வையில் விலையேற பெற்ற மக்களினமாக வாழ தேவையான வல்லமை, ஆற்றலை வேண்டி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கோதுமை மணியென மடிந்து பலன் தருவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தருவே. கோதுமை மணியென மடிந்து பலன் தருவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தருவே. என்னை முழுவதும் தருகின்றேன், இறைவா உந்தன் கருவியை மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் உள்ளம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் நம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாற்றங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.